வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு ட்ரேட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். பட் லைக் பிஃபோர் தேட் ஒரு ட்ரேட் நான் பண்ணேன். அது டியூ டு சம் glitch இன் ஆன் திஸ் ஆப், தன் ஆப். என்னன்னு தெரில, இது ப்ரைஸ் ஆக்ஷன் நான் பை பண்ணிட்டேன், ப்ராஃபிட்டில் வந்துச்சு, எனக்கு காட்டுச்சு. பட் நான் கொஞ்சம் நேரம் அப்புறமா எக்ஸிட் பண்ணால் எனக்கு சம்திங் 12,000 லாஸில் இருந்தேன். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த glitch, பட் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு திடீர்னு. ஸோ ஐ திங்க் due to that I lost around 12,000. But anyways, nothing guys, நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம். ஸோ பார்ப்போம் கைஸ். இது வந்து நான் இப்போது பேங்க் நிஃப்டியில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் இங்கே வந்து சென்செக்ஸில் அவ்வளோவா மூமெண்டம் இல்லை எனக்கு, லைக் மூமெண்டம் இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வை மூமெண்டம் இல்லைன்னு தெரில. பார்ப்போம் கைஸ். இந்த பேங்க் நிஃப்டி நல்ல மூமெண்டம் இருக்குது, பாயிண்ட்ஸ் நல்ல மூமெண்டம் வந்துட்டு இருக்குது கைஸ். ஸோ மூமெண்டம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வரும் கைஸ். இஃப் இட்ஸ் நாட் மூமெண்டம், ஸோ ஆப்ஷன் செல்லிங்னு ஒன்று ஆப்ஷன் டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது கைஸ். அதில் நமக்கு லைக் மணி ஜென்ரேட் ஆகும். ஆப்ஷன் பையிங்க்கு என்னென்னா த மூமெண்டம் ஷுட் பி தேர், அப்போ தான் நமக்கு மணி ஜென்ரேட் ஆகும். ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து என்னென்னா லைக் பேங்க் நிஃப்டி 54,700 வந்து புட் சைட்னா பை பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா, ஸோ when I saw that OI chart, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஓஏனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பேங்க் நிஃப்டி, அதில் லைக் என்னென்னா, ஸோ இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் இன் டவுன். ஓகே, டவுன்னா புட் சைடில் தான் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குது, லைக் புட் சைடு தான் எனக்கு கண்டிப்பாக வரும். பட் கொஞ்சம் இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட் ஆகும், பட் கண்டிப்பாக ஒரு ஸ்பைக் வரும் புட் சைடு. ஸோ அதனால தான் நான் ஒரு 210 குவான்டிட்டிஸ்னால் இங்கே பை பண்ணியிருக்கேன் புட் சைடு. ஓகே கைஸ். ஸோ பிஃபோர் பையிங் சம் லாஜிக் அண்ட் சம் ரீசன்ஸ் இருக்கணும். எவ்ரி ட்ரேட் ஒரு லாஜிக் அண்ட் ரீசன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பை பண்ணால் உங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடன்ஸாக ஹோல்ட் பண்ணலாம் கைஸ். வித்தவுட் எனி லாஜிக் அண்ட் எனிதிங் நீங்கள் பை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு சஸ்டெயின் இன் திஸ் மார்க்கெட். ஓகே கைஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து டக்குன்னு மணி பண்ணலாம், பட் சேம் டைம் தட் மணி ஆல்சோ வைப் அவுட் ஆகும் கைஸ். ஏன்னா எனக்கு நிறைய வாட்டி நடந்துருக்கு. ஸோ அக்கௌண்ட் வந்து ப்ளோ ஆஃப் வைப் அவுட் ஈஸியாக ஆகும் கைஸ் இன் திஸ் மார்க்கெட். ஓகே, ஸோ பிஃபோர் டு எனி ட்ரேடிங் ஜஸ்ட் சி ரீசன் பிஹைண்ட் ஆஃப் தட் ட்ரேடிங். ஓகே கைஸ். ஸோ இங்கே வந்து நான் ரீசன் என்னென்னா, புட் சைடு ஓஐ வந்து புட் சைடு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் புட் சைடு நான் பை பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து 54,000 லைக் 54,590 வந்து இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது கைஸ். இங்கே வந்து சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா இட் கேன் கோ அப் டு 54,300 ஆர் 400 கிட்ட போகலாம் கைஸ். ஸோ பார்ப்போம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுது. இப்போதைக்கு நம்ம திருப்பி லாஸில் இருக்கும், 2,000 ருபீஸ் நம்ம லாஸில் இருக்கும். ஸோ ஓவரால் லாஸ் வந்து நமக்கு 14,700 கிட்ட போயிட்டு இருக்குது. பட் இந்த ட்ரேட் எனக்கு 90% அக்யூரசி இருக்குது கைஸ். கண்டிப்பாக இது வந்து நம்ம லாஸ் ரெக்கவரி பண்ணி சம் குட் ப்ராஃபிட்டில் வரலான்னு இங்கே வந்து எனக்கு 90% அக்யூரசியில் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு.
பார்த்தீங்கன்னா guys, after 4 hours of holding, it took 4 hours guys. இவ்வளோ sideways marketல it's very hard to sustain guys. உங்களுக்கு more patient தேவைப்படும். Patience is very important in this market, okay guys. And patience, discipline is very important, okay guys. நம்ம 15-16 something லாஸ்ட்டில் இருக்கோங்க இருந்தோம் guys. இப்போ ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணி அரவுண்ட் நம்ம ப்ராஃபிட்டில் வந்துட்டோம் கைஸ் பார்த்தீங்களா. ஸோ ஹவு மச் டைம் இட் டுக், இப்போ வந்து 1:30 ஆக போகுது கைஸ். ஸோ அரவுண்ட் 4 hours நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிருக்கேன். எனக்கு இன்னும் சஸ்டெயின் ஆகணும்னு இருக்குது. பார்த்தீங்களா 4000 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் வந்துட்டோம் கைஸ். நல்ல மூமெண்டம் இருக்குது. ஸோ இது வந்து நான் 320 வந்து இங்கே நான் செட் பண்ணியிருக்கேன் டார்கெட். ஸோ பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. அதே ட்ரேட் தான் கைஸ், அதே ட்ரேட் தான். இன்னும் நான் எக்ஸிட் பண்ணல கைஸ். நான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லைக் இன்னும் கொஞ்சம் நான் அரவுண்ட் 70 குவான்டிட்டிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 280 குவான்டிட்டிஸ் இப்போது ட்ரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆவரேஜ் பண்ணேன் கைஸ். நான் கொஞ்சம் கீழே வந்தப்போ நான் திருப்பியோட 70 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணேன். ஸோ ஆவரேஜ் பண்ணி இப்போது வந்து 280 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணியிருக்கேன் ஓவரால். அதே ட்ரேட் தான் நான் மார்னிங்கோட ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா கைஸ், அதே ட்ரேட் தான் போயிட்டு இருக்கு இன்னும். ஸோ பார்க்கலாம் கைஸ் இன்னும் எப்படி போயிட்டு இருக்குன்னு. கிட்ட வந்து இட் மூவ் பேக்வர்ட். ஸோ 299 கிட்ட வந்துச்சு எனக்கு திருப்பி 299. ஓகே கைஸ், இது நான் ஐ திங்க் எக்ஸிட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ 10,047 rupees நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம் கைஸ். மார்னிங் பார்த்தீங்கன்னா சம்திங் 14-16,000 நம்ம லாஸ்ட் வந்து ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணி. ஸோ குட் கைஸ். இது so in this trading what you learned is discipline and patience is very important, and before trading you should understand the reason behind that your set of trading. Okay guys, if you like this video, do subscribe to my channel and share my video guys. Thank you guys for watching my video.